வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஒரு எழுத்தாளர் தான் சொன்னார், நபிகள் நாயகம் பிறந்ததால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, மனிதர்களுக்கு, ஜின்களுக்கு, கால்நடைகள், விலங்குகளுக்கு, ஏன் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கெல்லாம் மகிழ்ச்சின்னு. யாரோ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சி? ரசூலுல்லா பிறந்ததுனால சொர்க்கத்துக்கு மகிழ்ச்சி, சரி நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சி? சொன்னாங்க, நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நல்ல வேளை நாயகம் வந்தாங்க, இல்லைன்னா எல்லா பயலும் இங்கே தான் இருப்பான். அதாவது இது ஓவர்லோட் ஆயிரும், அதுக்கு அதோட கவலை, ஹவுஸ் ஃபுல்லாயிரும். நரகம் ஓவர்லோட் ஆகிவிடும். நம்மளை ஓவர்லோட் ஆகாமல் காப்பாற்றினது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, சொர்க்கத்துக்கு என்ன மகிழ்ச்சி? நல்ல வேளை நாயகம் பிறந்தார்கள், இல்லைன்னா இங்கே பயங்கரமாயிரும். இங்கே என்னன்னா காற்று வாங்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மை தீண்டக்கூட ஆள் இருக்காது. நாயகம் பிறந்ததால் நரகத்தின் பெரும் பகுதி காலியாகிறது, சுவனத்தின் பெரும் பகுதி நிரப்பப்படுகிறது. இந்த கருத்தியலில் நீங்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்பதை நோக்கினால் சரியான வார்த்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அகிலத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளாலும் நேசிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக